அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கடைசியாக நம்ம பார்த்தது 18ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 18 வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைய காணொளியில் மீதமுள்ள ஜனவரி மாதத்தின் நாட்களில் உள்ள தகவலை பார்க்குறோம். ஜனவரி 19 அப்படிங்கிறது தேசிய பேரிடர் மீட்பு தினம். அடுத்ததாக கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி சென்னையில் நடந்துச்சு. அதாவது சென்னையில் மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் நடந்துச்சுன்னா சென்னை, கோவை, திருச்சி, மதுரை இங்கெல்லாம் நடந்துச்சு. இது 6வது பதிப்பு. ஜனவரி 19லேருந்து 31 வரைக்கும் போட்டிகள் நடந்தன. இந்த போட்டியினுடைய இலச்சினை சின்னமாக எதை செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வீரமங்கை வேலு நாச்சியார் அவங்களுடையதை தான். 26 வகையான போட்டிகள் நடந்தது. இதில் ஸ்குவாஷ் போட்டி புதிதாக அறிமுகப்படுத்தினாங்க. பதிப்பு 6வது பதிப்பாக இருந்தாலும் 5 பதிப்பில் ஸ்குவாஷ் போட்டி இல்லை, 6வது போட்டியில் தான் ஸ்குவாஷ் போட்டியை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த விளையாட்டு போட்டியை தொடங்கி வச்சது யார் அப்படின்னா பிரதமர் தான் தொடங்கி வச்சுருப்பார். அதில் ரத்தின பாஸ்கர் எழுதிய ஒளி ஓவியங்கள் அப்படிங்கிற நூலை நம்ம முதல்வர் பிரதமருக்கு வழங்கியிருப்பாங்க. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் இலச்சினையான தம்பியின் வெண்கல சிலையை உதயநிதி திறந்து வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் குழந்தைகள் இறப்பு விகிதமானது 1000 குழந்தைகளுக்கு 8.2 அப்படிங்கிற விகிதமாக குறைஞ்சிருக்கு. 2020 இதே 13 இருந்துச்சு. இந்த 2023 8.2 இருக்குது. 206 அடி உயரம் அம்பேத்கர் சிலையை ஆந்திராவின் விஜயவாடாவில் திறந்திருக்கிறாங்க. இது சமூக நீதிக்கான சிலையாக நிறுவப்பட்டிருக்கு. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டமான மகதாரி வந்தனா திட்டத்தை சத்தீஸ்கரில் தொடங்கியிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க, அதை அப்படியே கர்நாடகாவிலையும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அது இப்போ சத்தீஸ்கர்லேயும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தெலுங்கானா, ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னென்ன பேர் அப்படின்னு பார்க்குறோம். தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு இந்த பேர் 15/9/2023 ஆரம்பித்தாங்க. இந்த திட்டத்தை இதுபோல் கர்நாடகாவில் ஆரம்பித்ததுக்கான பேர் கிரகலட்சுமி. தெலுங்கானாவில் ஆரம்பித்தது பேர் மகாலட்சுமி. அடுத்தது மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு மையமும் நெதர்லாந்து, டொமினிகன் குடியரசு, ஈக்குவடார் நாடுகளுடனான மருத்துவத்துறை ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. போலி மருந்துகளின் சிக்கல்களை கண்டறியவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. கேரளாவின் விழிஞ்சம் என்னும் இடத்தில் செயற்கை பாறைகளுக்கான திட்டம் தொடங்கியிருக்காங்க. வங்காள மொழி எழுத்தாளர் ஹிர்ஷேந்து முகோபாத்யாய் குவெம்பு இவருக்கு ராஷ்டிரிய புரஸ்கார் விருதுக்கு தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் 5வது சதத்தினை அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற பெருமையை இந்தியாவின் ரோஹித் சர்மா படைச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக ஜனவரி 20 டிடி பொதிகை சேனலின் பெயர் டிடி தமிழ் என பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. 1975 தூர்தர்ஷன் அப்படிங்கிற பேரில் ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக 2000 தான் டிடி பொதிகை அப்படின்னு பெயர் மாற்றம். தற்பொழுது இதை டிடி தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூர்தர்ஷன் அதனுடைய சுருக்கம் தான் டிடி அப்படின்னு சொல்கிறோம். சென்னை நந்தனத்தில் கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாடு நடைபெற இருக்குது. இது தொடர்புடைய செய்தி பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் 15/7/2023 தொடங்கி வச்சுருந்தாங்க. கலைஞர் நூற்றாண்டு பூங்கா சென்னையில் ஆரம்பித்தாங்க. கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் மதுரையில் ஆரம்பித்தாங்க. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கிண்டியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. பெங்களூரு தேவனஹெல்லியில் போயிங் உலகளாவிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகத்தை பிரதமர் தொடங்கி வச்சிருக்கிறாரு. இந்தியாவின் முதல் கிராபன் மையம் கேரளாவில் தொடங்கியிருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி பணியிடத்திற்கு கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரசன்னா பீவரால் அப்படிங்கிறவங்கள கொலிஜியம் குழு மத்திய அரசுக்கு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. மும்பை டு கோவா இடையேயான NH-66 தேசிய நெடுஞ்சாலையானது எஃகு கசடுகளால் உருவாக்கியிருக்கிறாங்க. இது இந்தியாவினுடைய முதல் எஃகு கசடு தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு புகழ் அடைஞ்சிருக்கு.
ஜப்பானால் நிலவின் மேற்பரப்பினை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஸ்லிம் விண்கலமானது நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகிய நாடுகளை அடுத்து 5வது நாடாக நிலவில் இறங்கிய நாடு அப்படிங்கிற சிறப்பை ஜப்பான் படைச்சிருக்கு. காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பற்றிய நூலின எம்.ஜே. அக்பர் மற்றும் கே. நட்வர் சிங் ஆகியோர் எழுதியிருக்கிறாங்க. என்ன தலைப்பில் அப்படின்னா, காந்தி எ லைஃப் இன் 3 கேம்பிஜியன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு. ஏர் இந்தியா நிறுவனத்தின் முதல் ஏர்பஸ் A35 விமான சேவையை தொடங்கியிருக்கிறாங்க. ஏர் இந்தியா நிறுவனம் ஏர்பஸ் A35 விமானத்தை ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து வாங்கியிருக்கிறாங்க. நாட்டின் முதல் விமான நிறுவனம் தான் ஏர் இந்தியா அப்படிங்கிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா எதிர்காலத்தை உரமாக்குதல் என்ற நூலினை எழுதியிருக்கிறாரு. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீஜா அகுலா இந்திய வீராங்கனை சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. இது இவங்களுடைய முதல் சர்வதேச பட்டமாகும். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, அமெரிக்காவில் நடந்துச்சு. அதாவது ஃபீடர் கார்பஸ் கிறிஸ்டி டேபிள் டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் நடந்துச்சு. இதில் தான் ஸ்ரீஜா அகுலா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக ஜனவரி 21, 22 மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா இந்த மாநிலங்கள்லாம் உதயமான தினம் இந்த ஜனவரி 21. இது மட்டும் இல்லாமல் உலக மதங்கள் தினம், உலக பனி தினம், இது எல்லாமே ஜனவரி 21 கடைபிடிக்கிறோம். சாதிவாறு கணக்கெடுப்பினை மேற்கொண்டுள்ள 2வது மாநிலம் ஆந்திரா. அப்படின்னா முதல் மாநிலம் எது அப்படின்னா பீகார். ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க. இப்போ அடுத்ததாக 2வது மாநிலமாக ஆந்திரா நடத்துகிறாங்க. புனேயில் ஆல்கஹாலில் இருந்து ஜெட் எரிபொருளை உருவாக்கும் முதல் முன்னோடி திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குளோனிங் முறையில் முதல் ஆரோக்கியமான குரங்கினை சீனா உருவாக்கியிருக்காங்க. இதற்கு டெட்ரோ அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க. இந்தியா மற்றும் அர்ஜென்டினா இடையே லித்தியம் ஆய்வு மற்றும் சுரங்க திட்டத்திற்கான ஒப்பந்தம் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவின் சங்கோலி மாவட்டத்தில் புதிய வன காப்பகமானது தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு அட்பாடி வளங்காப்பகம் என பெயர் சூட்டியிருக்காங்க. வன காப்பகம், வளம் காப்பகம் இல்லை, வன காப்பகம். இந்திய வீரர் மான்சிங் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. எங்கே அப்படின்னா ஆசிய மாரத்தான் போட்டி ஹாங்காங்கில் நடந்துச்சு. அதில் தான் இந்திய வீரர் மான்சிங் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. இந்த போட்டியில் தங்கம் வென்ற 2வது இந்திய வீரர் அப்படிங்கிற பெருமையை இவருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக ஜனவரி 23 பராக்கிரம தினம். ஜனவரி 23 ஏன் அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த தினத்தை தான் பராக்கிரம தினம் அப்படின்னு கடைபிடிக்கிறோம். இது தேசிய அளவில் இந்த தினம். அடுத்தது இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய இறுதி வாக்காளர் பட்டியல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 6,18,90,348 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதில் வழக்கம்போல் பெண்களே அதிகமாக இருக்கிறாங்க. 3,14,85,724 பெண் வாக்காளர்கள். ஆண் வாக்காளர்கள் 3,03,96,330 ஆண் வாக்காளர்கள். கிட்டத்தட்ட வேறுபாடு பார்த்தோம் அப்படின்னா 11 லட்சம் வேறுபாடு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வேறுபாடு 11 லட்சம். 3ஆம் பாலினத்தவர் பார்த்தோம் அப்படின்னா 8,294. இதில் மாற்றுத்திறனாளிகள் பார்த்தோம் அப்படின்னா 4,32,805 வாக்காளர்கள். அதிகபட்ச வாக்காளர்கள் உள்ள தொகுதி பார்த்தோம் அப்படின்னா சோழிங்கநல்லூர். இங்கே 6.6 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. குறைந்தபட்ச வாக்காளர்கள் பார்த்தோம் அப்படின்னா கீழவேலூர் அப்படிங்கிற தொகுதியில் 1.72 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. பட்டியல் சாதியினரின் நலன்களை பாதுகாக்க ராஜீவ் கௌபா தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. வீடுகளில் சூரிய மேற்கூரை அமைக்க தொடங்கப்பட உள்ள திட்டத்துக்கு பெயர் தான் PM சூரியோதயா யோஜனா. மலேரியா இல்லாத நாடாக கபே வெர்டே அப்படிங்கிற நாட்டினை WHO அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நாட்டில் மலேரியா நோயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த நாடுனா கபே வெர்டே அப்படிங்கிற நாடு.
வடகொரியா அணுசக்தி திறன் கொண்ட நீருக்கடியில் தாக்குதல் நடத்தும் ட்ரோன் ஹெயில் 523 அப்படிங்கிறத சோதனை செஞ்சுருக்கிறாங்க. எந்த நாடுனா வடகொரியா. பிசிசிஐயின் வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் ரவி சாஸ்திரிக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினமாக ஜனவரி 24 கடைபிடிக்கிறோம். அடுத்தது நம்மளுடைய முதல்வர் வந்து வீரமாமுனிவருக்கு வந்து சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை தூத்துக்குடியில் திறந்து வச்சிருக்கிறாரு. உத்தரப்பிரதேசத்தின் பாரசூட் கல மருத்துவமனைக்கு சுபாஷ் சந்திரபோஸ் பேரிடர் மேலாண்மை விருது கொடுத்துருக்குறாங்க. திமுக எம்பி டிஆர் பாலு வந்து உரிமை குரல் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. இது வந்து தி மேன் அண்ட் மெசேஜ் மை வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற நூலையும் இவர் ஏற்கனவே எழுதியிருந்தார். சமீபத்தில் உரிமை குரல் அப்படிங்கிற நூலை எழுதி வெளியிட்டிருக்காரு. பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்கிறாங்க. இவரை வந்து ஏழைகளின் நாயகன் அப்படின்னு அறியப்பட்டவராக சொல்கிறாங்க. சுதந்திர போராட்ட வீரர் வாலுக்கு வேலி அம்பலம் சிலையை வந்து சிவகங்கையில் அமைக்கப்பட உள்ளது. இது வந்து அவருடைய பெயர். சுதந்திர போராட்ட வீரர் வாலுக்கு வேலி அம்பலம் அப்படிங்கிறது ஒருவருடைய பெயர். இந்தியாவின் 75வது குடியரசு தினத்தினை கொண்டாடும் வகையில் நமது அரசியல் அமைப்பு நமது மரியாதை என்ற பிரச்சாரத்தை துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. மேலும் நீதி கிடைப்பதற்கான திஷா திட்டத்தினை சாதனை கையேட்டையும் இவர் வெளியிட்டிருக்காரு. ஆஸ்கார் விருது பரிந்துரை பட்டியலில் ஆவணப்பட பிரிவில் இந்திய படமான டூ கில் ஏ டைகர் அப்படிங்கிற படம் இடம் பிடிச்சிருக்கு. இதை இயக்கியவர் வந்து நிஷா பஜூஜா. அடுத்ததாக பிசிசிஐ 2023 விருது அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காரு. அதிக விக்கெட்டுகளில் வந்து அஸ்வினுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதிக ரன்களில் வந்து யுஜஸ்லி ஜெய்ஸ்வாலுக்கு கொடுத்துருக்குறாங்க. சிறந்த கிரிக்கெட்டர் ஆண்களுக்கான விருதில் இதுக்கு முன்னாடி வாங்கினது யாருன்னு பார்க்குறோன்னா 2020க்கு வந்து முகமது சமியும், 2021க்கு வந்து அஸ்வினும், 2022க்கு பும்ரா, 2023க்கு சுப்மன் கில். இதே பெண் வீராங்கனை இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2020க்கும் 23 2 வருஷத்துக்குமே தீப்தி சர்மாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே 21, 22க்கு ஸ்மிருதி மந்தனாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. உஷு விளையாட்டில் சிறந்த வீராங்கனை ரோஷிபினா தேவிக்கு சிறந்த வீராங்கனை விருது 2023 சர்வதேச உஷு அமைப்பு வழங்கியிருக்கு. அடுத்ததாக ஜனவரி 25 ஒரு முக்கியமான தினம் என்னன்னா தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. ஏன் அப்படின்னா இது உருவான தினம், இது தேர்தல் ஆணையம் உருவான தினம் வந்து ஜனவரி 25. அதனால் தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தேசிய சுற்றுலா தினமும் ஜனவரி 25 தான். சிவகங்கை திருப்பத்தூர் வட்டம் மகிபாலன்பட்டியில் கணியன் பூங்குன்றனாரின் மார்பளவு சிலையை திறந்து வச்சிருக்கிறாங்க. பழனி அருகே பாலசமுத்திரம் பேரூராட்சி குறும்பப்பட்டியில் மனித இனத்திற்கு முந்தைய இனமான ஹோமோ எரக்டஸ் இனம் உருவாக்கிய கல்லாங்குழி அடங்கிய தொகுதியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது 4 லட்சம் ஆண்டுகளுக்கு பழமையானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. குற்ற செயலிகளை முன்னரே கண்டறிந்து தடுக்கும் வகையில் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் வகையிலும் தமிழக காவல்துறை வந்து பருந்து அப்படிங்கிற ஒரு செயலியை அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. சென்னையில் வசிக்கும் 75 வயதிற்கு மேற்பட்டவர்கள், தனியாக வசிப்பவர்கள் மற்றும் உடல் நலம் பாதிக்கப்பட்டோருக்கு உதவும் விதமாக தமிழக காவல்துறையில் பந்தம் அப்படிங்கிற ஒரு செயலியை உருவாக்கியிருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகள் இணையதளம் வாயிலாக பொதுமக்கள் அளிக்கும் புகார்களை ஒருங்கிணைத்து அவற்றை கண்காணிக்கவும் விசாரணை முறைகள் நடவடிக்கைகள் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்து புகார் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பதற்காக நிவாரணம் அப்படிங்கிற ஒரு செயலியை உருவாக்கியிருக்காங்க. காஞ்சிபுரம்
பிள்ளைப்பாக்கம் தொழிற்பூங்காவில் புதிய தொழிற்சாலை அமைக்க பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் வந்து தமிழக அரசோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதில் மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்களை செய்வதற்காக தான் தமிழக அரசு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நிலக்கரி வாயுமயமாக்கல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. 2023க்குள்ளே 10 கோடி டன் நிலக்கரியை வாயுமயமாக்க அரசு வந்து இலக்கு நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. டொமினிக்கன் குடியரசுடன் இணைந்து கூட்டு பொருளாதார மற்றும் வர்த்தக குழு அமைக்கவும் ஒப்புதல் கையெழுத்து பண்ணியிருக்காங்க. உலக பங்கு சந்தை தரவரிசையில் இந்தியா 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஹாங்காங் வந்து 4வது இடத்துல இருந்துச்சு. ஹாங்காங்கை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4ஆம் இடம் வந்திருக்கு. அப்படின்னா முதலிடம் அமெரிக்கா, 2ஆம் இடம் சீனா, 3ஆம் இடம் ஜப்பான். அடுத்ததாக ஜனவரி 26 சிறப்பு தினம் என்ன அப்படின்னா இந்திய குடியரசு தினம் மற்றும் சர்வதேச சுங்க தினமாகவும் ஜனவரி 26 கடைபிடிக்கிறோம். திருடப்பட்ட வாகனங்களை கண்டறிய தமிழக காவல்துறை வந்து IVMS அப்படிங்கிற ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா இன்டகிரேட்டட் வெஹிக்கிள் மானிட்டரிங் சிஸ்டம், தட் இஸ் கால்டு IVMS. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்துக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்துருக்குறாங்க. மேலும் தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா PV, நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி, பாடகி உஷா உதுப் உள்ளிட்ட 17 பேருக்கும் இந்த பத்ம பூஷன் விருது 2024க்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே பத்ம விபூஷன் விருது யார் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா நடிகை வைஜெயந்தி மாலா, பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியன், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, சமூக ஆர்வலர் பிந்தேஸ்வர் பதக் அப்படிங்கிற பீகாரை சேர்ந்தவருக்கு, அடுத்ததாக தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவிக்கு, இவங்களுக்கு வந்து இந்த பத்ம விபூஷன் விருது அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பத்மஸ்ரீ விருது வந்து 117 பேருக்கு கொடுக்க இருக்கிறாங்க. யார் யாருன்னா ஒரு சிறு குறிப்பிட்ட பேர் மட்டும் பார்க்குறோம். ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பா, எழுத்தாளர் ஜோடி குரூஸ், வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞரான பத்தரப்பன், மருத்துவத்துறையில் வந்து நாச்சியாருக்கு, நாதஸ்வர இசைக்கலைஞர் சேஷம்பட்டி சிவலிங்கத்துக்கு, டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணாவுக்கு, இந்திய முதல் பெண் பராமரிப்பாளர் பர்வதி பருவா இவங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. கழுகு கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இதில் 320 கழுகுகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில், சமண சின்னங்கள் உள்ள மலை ஆகியவற்றை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக தமிழக தொல்லியல் துறை அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழக தொல்லியல் துறை வந்து 1961 ஆரம்பிச்சிச்சு. இதனுடைய தலைமை இடமாக சென்னையே இருக்குது. இலக்கிய மாமணி விருது 2022க்கு வந்து முனைவர் அரங்க ராமலிங்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அரங்க ராமலிங்கத்துக்கு, இவர் கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர். அடுத்ததாக விருதுநகரினுடைய கோதண்டம், கோவையிலிருந்து சூரியகாந்தன், இவங்க 3 பேருக்கும் இலக்கிய மாமணி விருது 2022க்கு கொடுத்துருக்குறாங்க. இதே இலக்கிய மாமணி விருது 2023க்கு கடலூரின் மாணிக்க வாசகன், திருநெல்வேலியிலிருந்து சண்முக சுந்தரம், சிவகங்கையிலிருந்து இலக்கியா நடராசன், இவங்களுக்கு 2023க்கு கொடுத்துருக்குறாங்க. கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு தேர்வு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீலகிரியினுடைய மணி அர்ஜுனன், திருவாரூரினுடைய திரவிடம், சென்னையை சேர்ந்த பூர்ணசந்திரனுக்கு கொடுக்குறாங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ராகுல் நாயர், மொகுல் மாலிக், தன்மை பாரத் ஆகியோருக்கு இளம் விஞ்ஞானிகளுக்கான பிரிட்டனின் உயரிய விருதான த பிளாட்னிக் விருது வழங்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக ICC, முன்னாடி நம்ம BCCI 2023 விருது பார்த்தோம். அடுத்து இப்போது ICCயும் 2023க்கான விருதை கொடுத்துருக்காங்க. இதில் சிறந்த ஒரு நாள் வீரராக விராட் கோலி, நம்மளுடைய இந்திய வீரருக்கு, இவர் வந்து இந்த விருது 4வது முறையாக வாங்குறாரு. தன்னுடைய வாழ்நாளில் 4வது முறையாக வாங்குறாரு. சிறந்த ODI வீராங்கனையாக வந்து இலங்கையின் சமரி அட்டபட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. சிறந்த டெஸ்ட் வீரருக்கு வந்து ஆஸ்திரேலியாவினுடைய உஸ்மான் கவாஜாவுக்கும், சிறந்த
வீரரான சர்கார் ஃபீல்ட் ஜோப்பர்ஸ் விருது வந்து பாட் கம்மின்ஸ் அவங்களுக்கும், இவங்க வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. அடுத்ததாக சிறந்த T20 வீரராக இந்தியாவினுடைய சூரியகுமார் யாதவ் தேர்வு பண்ணியிருக்காங்க. இவர் வந்து 2வது முறையாக தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டின் சிறந்த வளர்ந்து வரும் வீரர் விருதை வந்து ரச்சின் ரவீந்தருக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக ஜனவரி 27 இது வந்து இனப்படுகொலை தினமாக அனுசரிக்கிறாங்க. குடியரசு தின விருதுகள் பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் சிறப்பு விருது வந்து ஆயி அம்மாள் என்ற பூரணம், இவங்க மதுரையை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ணா பதக்கம் வந்து சு சிவகுமார் என்னும் வட்டாட்சியர் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவருக்கும், திருநெல்வேலியை சேர்ந்த டேனியல் செல்வசிங்கிக்கும், தூத்துக்குடியை சேர்ந்த யாசர் அராஃபத்துக்கும் அண்ணா பதக்கம் கொடுக்குறாங்க. அடுத்ததாக சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்திக்கான விருது வந்து சேலத்தை சேர்ந்த பாலமுருகனுக்கு கொடுக்குறாங்க. கோட்டை அமீர் பதக்கம் வந்து மத நல்லிணக்கத்திற்காக கொடுக்குறாங்க. அந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கிருஷ்ணகிரியினுடைய முகமது ஜி பயிருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மாழ்வார் விருது, இது வந்து விவசாயிகளுக்காக கொடுக்கப்படும் ஒரு விருது. இந்த ஆண்டு வந்து தஞ்சாவூரினுடைய கோ சித்தர், திருப்பூரினுடைய KV பழனிசாமி, காஞ்சிபுரத்தினுடைய கு எழிலன் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. குடியரசு தின விழாவில் தமிழ்நாட்டின் சார்பாக சோழர் கால குடவோலை முறையை மையப்படுத்திய அலங்கார ஊர்தி பங்கேற்றது. இதனுடைய கருப்பொருள் பார்த்தோம் அப்படின்னா குடவோலை முறை மக்களாட்சியின் தாய் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். இந்த ஊர்தியில் உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோயில் இடம்பெற்றிருந்துச்சு. மேலும் மருதன் இளநாகனார் எழுதிய கயிறு பின குழிசி ஓலை பாடல் வந்து இதில் பொறிக்கப்பட்டிருந்துச்சு, ஒலிச்சுது, பாட வச்சுருந்தாங்க. அடுத்தது வளர்ந்த இந்தியா, ஜனநாயகத்தின் தாய் இந்தியா ஆகிய கருத்துகளில் 75வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கொடியேற்றிருப்பாங்க. சிறப்பு விருந்தினராக இந்த ஆண்டுக்கான சிறப்பு விருந்தினர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். முக்கியமான வினா, கண்டிப்பாக ஏதோ ஒரு TNPSC TRBயில் வரக்கூடிய வினா இது. 2024 ஆண்டுக்கான குடியரசு தின சிறப்பு விருந்தினர் பிரான்ஸை சேர்ந்த இமானுவேல் மேக்ரான். குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதல் முறையாக முப்படை வீராங்கனைகளின் குழுவானது கேப்டன் சந்தியா தலைமையில் இந்த ஆண்டு புது முயற்சியாக பங்கேற்றிருக்கும். அகில இந்திய உயர்கல்வித்துறை ஆய்வின் 2021-22 கல்வியாண்டில் முதலிடம் UP, 2ஆம் இடம் மகாராஷ்டிரா, 3ஆம் இடம் கர்நாடகா, 5ஆம் இடம் வந்து தமிழகம் இருக்குது. இப்போ நம்ம 5ஆம் இட தமிழகத்தில் 2829 கல்லூரிகள் அந்த 5ஆம் இடம் பிடிச்ச தமிழ்நாட்டில் செயல்பட்டதாக சொல்கிறாங்க. 2027க்குள்ளே இந்தியாவின் தொழுநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. இதே காச நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயம் வந்து 2025, மலேரியா ஒழிக்க இலக்கு வந்து 2023 மலேரியா ஒழிக்கிறதுக்கானது. அறிவால் இரத்த சோகை நோய் ஒழிக்க இலக்கு வந்து 2047. இதில் வினா தவறாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மலேரியாவை ஒழிக்க இலக்கு 2030 அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். ஏன்னா 2023 அப்படிங்கிறது இருக்காது, 2030 தான் மலேரியாவை ஒழிக்க இலக்காக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இதில் சந்தேகம் இருந்துச்சு, கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. 2030. அடுத்ததாக ஜனவரி 28, 29 உலக தொழில்நோய் தினம் ஜனவரி 28, தரவு தனியுரிமை தினம் ஜனவரி 28, இந்திய செய்தித்தாள் தினம் ஜனவரி 29. 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வந்து 2025 மே மாதத்தில் சென்னையில் நடக்க இருக்குது. எங்கன்னா SRM பல்கலைக்கழக வேந்தர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற உள்ளது. எப்போது? 2025 மே மாதத்தில் 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு. ஒடிசா கோர்தா மாவட்டத்தில் அமைந்துள்ள பொது சுகாதார மையத்திற்கு புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ட்ரோன் மூலம் இரத்தப்பை கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நாட்டிலேயே முதன்முறையாக ட்ரோன் மூலம் இரத்தப்பை விநியோகம் இங்கே செய்யப்பட்டுள்ளது. இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுபேதராக பிரித்தி ரஜாக் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. பிரித்தி ரஜாக்.
ஜனவரி 28 இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 75வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. ஜனவரி 28. அது ஜனவரி 28 1950 தான் நம்ம வந்து உச்ச நீதிமன்ற தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜனவரி 28. இந்திய இராணுவம் இந்தியா செல்ஃபி பாயிண்டை ஜம்மு காஷ்மீரில் தொடங்கியிருக்காங்க. பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் பதவியேற்றுள்ளார். 9வது முறையாக முதல்வராக பதவியேற்றுள்ளார் நிதிஷ்குமார். ஐக்கிய ஜனதாதள கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படின்னா அம்பு. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி எகிப்தில் நடந்துச்சு. இதில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் திவ்யன்ஷ் சிங் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. அடுத்தது ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டி மெல்போர்னில் நடந்துச்சு. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியன் ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க. ஜானிக் சின்னர் வந்து தனது முதலாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வாங்கியிருக்காரு. இதுதான் அவருக்கு முதலாவது. இதே ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா, ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் ஆகியோர் சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க. ரோகன் போபண்ணா வந்து 43 வயது. இதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற வயதான வீரர் அப்படிங்கிற பெருமையும், இரட்டையர் தரவரிசையில் முதலிடம் பிடித்த வயதான வீரர் அப்படிங்கிற பெருமையும் அவருக்கு இந்த விருதின் மூலமாக கிடைச்சிருக்கு. ரோகன் போபண்ணாவின் 2வது கிராண்ட்ஸ்லாம் பட்டமாகும் இது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸின் அரியானா சபலன்கா பட்டம் வென்று தனது 2வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை கைப்பற்றியிருக்காரு. மகளிருக்கான ஹாக்கி ஃபைவ்ஸ் உலகக்கோப்பை போட்டி நடந்திருக்கு. இந்த போட்டியில் நெதர்லாந்து வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க. அப்போது 2ஆம் இடத்தை வந்து இந்தியா பெற்றிருக்கும். அடுத்தது ஜனவரி 30 சிறப்பு தினம் என்ன அப்படின்னா தியாகிகள் தினமாக கடைப்பிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா காந்தி படுகொலை செய்யப்பட்ட தினம்தான் இந்த ஜனவரி 30. அதனால் தியாகிகள் தினமாக கடைப்பிடிக்கிறாங்க. இதை முன்னிட்டு தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இத்தினத்தை வந்து மத நல்லிணக்க தினமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது பஞ்சாப் அரசு வந்து சாலை பாதுகாப்பிற்காக சதக் சுரக்ஷா படை என்னும் படையை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. பஞ்சாப் அரசு வந்து சாலை பாதுகாப்பிற்காக சதக் சுரக்ஷா படை என்னும் படையை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது ஃபிலிம்பேர் விருது 2024க்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து 69வது ஃபிலிம்பேர் விருது எங்கே நடந்துச்சு அப்படின்னா குஜராத்தில் நடந்துச்சு. சிறந்த படம் வந்து 12 பெயில் அப்படிங்கிறது. சிறந்த இயக்குனர் வினோத் சோப்ரா. சிறந்த நடிகர் ரன்வீர் கபூர். சிறந்த நடிகை ஆலியா பட். சிறந்த துணை நடிகர் விக்கி கௌசல். சிறந்த துணை நடிகை சபானா. உலக பணக்காரர்கள் பட்டியல் வந்து அமெரிக்காவின் போர்ப்ஸ் இதழ் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி முதலிடம் யார் அப்படின்னா பெர்னார்ட் அர்னால்டு அப்படிங்கிறவர் தான். $207.6 பில்லியன் பெற்று உலக அளவில் முதலிடம் பிடிச்சிருக்கிறாரு. 2ஆம் இடத்தை வந்து எலன் மாஸ்க் $204.7 பில்லியன். 3ஆம் இடம் வந்து ஜெஃப் பெசோஸ் $181.3 பில்லியன். அடுத்தது டாடா ஸ்டீல் செஸ் போட்டி 2024க்கான போட்டி நெதர்லாந்தில் நடந்துச்சு. இதில் சீனாவின் வெய் ஈ முதலிடம் பிடிச்சிருப்பாங்க. இந்தியாவின் டி குகேஷ், உஸ்பெகிஸ்தானின் நோடிர் பெக் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இந்தியாவின் விதித் குஜராத்தி, ஆர் பிரக்ஜானந்தா ஆகியோர் வந்து 3ஆம் இடத்தை பிடிச்சிருப்பாங்க. இதே சேலஞ்சர் பிரிவில் இந்தியாவின் லியோன் லூக் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கிறாரு. குத்துச்சண்டை போட்டி அமெரிக்காவில் நடந்துச்சு. இந்த போட்டியில் இன்டர் கான்டினென்ட்ஸ் சூப்பர் ஃபெதர் வெயிட் பிரிவில் இந்தியாவின் மன்தீப் ஜங்ரா சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க. அடுத்தது கடைசியாக ஜனவரி 31 சர்வதேச வரி குதிரைகள் தினம். ஜனவரி 31 75வது குடியரசு தின விழா அலங்கார ஊர்தி அணிவகுப்பு தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் ஒடிசா, 2ஆம் இடம் குஜராத், 3ஆம் இடம் தமிழ்நாடு. மக்கள் கருத்து கணிப்பில் முதலிடம் குஜராத், 2வது இடம் ஊபி, 3ஆம் இடம் ஆந்திரா. கலைக்குழு சார்பில் முதலிடம் எந்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் சத்னம் சிங் சந்து, அதாவது ஃபெரோஸ்பூர் பஞ்சாபில்
மாநிலங்களவைக்கு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா சத்னம் சிங் சந்து அப்படிங்கிறவங்க பஞ்சாபினுடைய ஃபெரோஸ்பூர் தொகுதியிலிருந்து மாநிலங்களவைக்கு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. பழங்குடியினரின் மேம்பாட்டிற்கான லாபா திட்டம் ஒடிசாவில் தொடங்கப்பட்டுள்ளது. லாபா அப்படின்னா லகு பனா ஜட்யா திரபயா கிரயா அப்படிங்கிறத சுருக்கம் தான் இந்த லபா LAPHA திட்டம் அப்படிங்கிறது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியான ரஞ்சன் கோகோய்க்கு பைபவ் விருதிற்கு தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. இவ்விருது அசாம் மாநிலத்தின் உயரிய விருதாகும். வறுமை ஒழிப்பு திட்டமான தீன் தயாள் அந்தியோதய திட்டத்திற்கு சாரதி என்னும் செயலி உருவாக்கியிருக்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக்கில் 4வது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிறது. இதன் இலச்சினையாக SHAN அதாவது பனிச்சிறுத்தையை தேர்வு பண்ணியிருக்காங்க. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் வைபவ் சூரியவன்ஷி மிக இளம் வயதில் அறிமுகமாகி அதாவது சாதனை படைச்சிருக்கிறார். எத்தனை வயதில் அப்படின்னா 12 வயது 284 நாட்கள் குறைந்தபட்ச நாள். இதுக்கு முன்னாடி யுவராஜ் சிங் 15 வயது 57 நாட்களில் அறிமுகமாகி சாதனையாக இருந்துச்சு. இவர் 12 வயது 280 நாட்களில் வந்திருக்கிறாரு. அடுத்ததாக இராணுவ பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நடந்ததை பார்க்குறோம். பாலைவன சூறாவளி 2024 அப்படிங்கிற பேரில் இந்தியாவும் UAEயும் கலந்துக்குச்சு. அடுத்தது யாஷிமா அப்படிங்கிறது கூட்டு பயிற்சியில் பங்கேற்ற ஜப்பானின் கடலோர ரோந்து கப்பல் தான் இந்த யாஷிமா. இது சென்னை துறைமுகத்துக்கு வந்திருந்துச்சு. அடுத்ததாக கஞ்சர் அப்படிங்கிற பயிற்சி. இந்த பயிற்சி இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில் நடந்துச்சு. அடுத்தது சடா தன்சீக் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே நடந்துச்சு. அடுத்ததாக கடற்பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா சி டிராகன் அப்படிங்கிற பெயரில் அமெரிக்காவில் நடந்துச்சு. இதில் பங்கேற்ற நாடுகள் இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. அடுத்தது எக்ஸ் அயுத்தயா அப்படிங்கிற பெயரில் கடற்பயிற்சி நடந்துச்சு. இதில் பங்கேற்ற நாடுகள் இந்தியா, தாய்லாந்து. இது முதல் முறையாக இந்த பயிற்சி நடந்திருக்கும் இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும். அடுத்ததாக விமானப்படை பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா டெசர் நைட் அப்படிங்கிற பெயரில் நடந்துச்சு. நாடுகள் இந்தியா, பிரான்ஸு, UAE ஆகிய 3 நாடுகள் பங்கேற்றது. நடந்த இடம் அரபிக்கடலில் நடந்துச்சு. அப்போ நாம் ஜனவரி முழுவதும் உள்ள நிகழ்வுகளை பார்த்துட்டோம். நம்ம ஏற்கனவே 2023 காணொலியில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்பு தினங்களை தனி காணொலியாக பார்த்துருந்தோம். நாம் 2024க்கான சிறப்பு தினங்கள் பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தினத்தினுடைய சிறப்பு என்ன காரணத்துக்காக அதனுடைய பேக்ரவுண்டோட பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தனி டீட்டெயில்ஸ்க்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் சிறப்பு தினங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக 1 முதல் 3 வினாக்கள் வந்துச்சு. கடந்த TNPSC குரூப் 4ல் பார்த்திங்கன்னா 3 வினாக்கள் கேட்டிருப்பாங்கன்னு சொன்னோம். அதனால் நாம் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள முக்கிய தினங்களை அதனுடைய பேக்ரவுண்டோட அடுத்தடுத்த காணொலியில் காண இருக்கிறோம். TNPSC குரூப் 2 கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கடந்த 2 வருட நடப்பு நிகழ்வுகளை படிக்க வேண்டியிருக்கு. நம்முடைய சேனலில் தனி பிளேலிஸ்ட்டாக நடப்பு நிகழ்வுகளும் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா வெளிப்படையாக சொல்லுங்கள். நாங்கள் எங்களுடைய குறைகளை திருத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.